அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சியை சட்டவிரோதமானது என கூறி அந்த நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தார். சமீபத்தில் அமெரிக்க படைகள் வெனிசுலாவுக்குள் புகுந்து மதுரோவை கைது செய்து நியூயார்க்கிற்கு கொண்டு சென்றன. தொடர்ந்து வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியுள்ளது. வெனிசுலாவிடம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு உள்ளது. அதாவது உலக தேவையில் 17.4% இருக்கிறது. இப்போது வெனிசுலாவின் அந்த எண்ணெய் கிணறுகளை அமெரிக்கா தனக்கு சொந்தம் என உரிமை கொண்டாடி வருகிறது. அமெரிக்காவின் ஷெவ்ரான் நிறுவனம் மட்டுமே வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் ஏற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகள் அல்லது நிறுவனங்கள் எண்ணெய் ஏற்றினால் அவற்றின் மீது கடற்கொள்ளை நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்தது. ஜனவரி 7 வெனிசுலா எண்ணெயை கடத்தியதாக கூறி மேரினேரா என்ற ரஷ்ய கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்தது. இதனால் கச்சா எண்ணெய் ஏற்ற வெனிசுலா சென்ற சீனாவின் 2 மாபெரும் எண்ணெய் கப்பல்கள் அட்லாண்டிக் கடலில் பல வாரங்களாக காத்து கிடந்தது. எந்த முயற்சியும் பலனளிக்காது என்பதை உணர்ந்து அந்த கப்பல்கள் மீண்டும் சீனாவுக்கே காலியாக திரும்பிவிட்டன. இவ்வளவு காலம் வெனிசுலா சீனாவிடம் வாங்கிய பில்லியன் கணக்கான டாலர் கடனை திருப்பி செலுத்துவதற்காக கச்சா எண்ணெயை அனுப்பி வந்தது. அமெரிக்காவின் பொது நெருக்கடியால் சீனா வெனிசுலாவிற்கு வழங்கிய சுமார் $10 பில்லியன் கடனை திரும்ப பெறுவதில் இப்போது சிக்கல் எழுந்துள்ளது. ஏற்றுமதி தடைபட்டதால் வெனிசுலாவின் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் நிரம்பிவிட்டன. இதனால் வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் உற்பத்தி ஒரு நாளைக்கு 1.16 மில்லியன் பேரல்களிலிருந்து 8,80,000 பேரல்களாக குறைந்துள்ளது. தற்போது தனது கட்டுப்பாட்டில் உள்ள வெனிசுலாவின் இடைக்கால அரசின் மூலம் 30 முதல் 50 மில்லியன் பேரல் எண்ணெயை அமெரிக்காவிற்கு மாற்ற ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் சீனா மற்றும் ரஷ்யாவுடனான அதன் மோதல் போக்கு மேலும் அதிகரித்துள்ளது. இது ஒரு புதிய புவிசார் அரசியல் போராக உருவெடுத்துள்ளது.